ஆனால் அமைச்சரும் கிடையாது இந்த மனுஷன். 2 வருஷத்துக்கு முன்னாடி 3 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண ஒரு விஷயம் இதை வந்து நீ ரிசைன் பண்ணுன்னு சொல்கிறிய. இதெல்லாம் மக்கள் பார்த்தா சிரிக்க மாட்டானா? எதால் சிரிப்பான்னு தெரியாது மக்கள் இதை பார்க்கும்போது. உண்மையாக சொல்கிறேன் நான். அடுத்து நான் என்ன சொல்கிறேன், ஒரு எம்எல்ஏ பழனி ஆண்டின்னு நினைக்கிறேன் பேர் அப்படின்னா, அவருடைய கரிஷ்மா அப்படின்றது வேறு. இன்றைக்கி அரசியலை வந்து ஒரு புரட்டி போட்டு எதை தொட்டாலும் வெற்றி அப்படின்ற நோக்கில் போயிட்டுருக்காரு. எது செஞ்சாலும் வந்து ஒரு மாசாக அவர் பண்ணுறாங்க. எது செஞ்சாலும் மக்கள் பணியாக அது இருக்குது. இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் மாநாடுன்றது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் விஜய் அவர்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணி மொத்தமாக ஒரே இடத்துல மீட் பண்ணி அவர் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்க போகிறாங்க. அதில் மிக முக்கியமாக பங்கு நல்லா நீ செஞ்ச வரையும் போதும் போப்பான்னு அனுப்பிச்சு வச்சிட்டாங்க. நாங்கள் சொல்வதையும் செய்வோம், சொல்லாததையும் செய்வோம். அப்பா நீ சொன்னதை செஞ்சதெல்லாம் ஓகே, நீ சொல்லாமல் செய்வோம்னு சொன்னது அப்போ புரியல, இப்போ புரியுது அப்படின்ற மாதிரி. This video is sponsored by Fast Track, celebrating 25 years of excellence. Download your Fast Track app now. Cresco Cars, leading dealers of Maruti Suzuki. RR Collections, elegance in every thread. Top 4 call drivers, day or night, we drive for you. வணக்கம் and welcome to Times of Republic's Times Talk with சந்தோஷ் ஸ்ரீனிவாசன். இன்றைக்கி நம்மளோட இணைந்திருக்கும் முக்கிய விருந்தினர் டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக் பத்திரிகையின் எடிட்டர் அண்ட் பப்ளிஷர் திரு சிபி நவீன் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் சந்தோஷ் சார். டேட்டா ஷோவில் இருக்கேன் சார். முதல் கேள்வி, சரத்குமார் அவரோட வீடியோ வந்து நாடகமா இல்லை உண்மையா சார்? சரத்குமாரோட வீடியோ பொறுத்த அளவுக்கு நம்ம நிறையா பேசிட்டோம். அது என்னென்னா, அவர் வந்து பல வருடங்களுக்கு முன்பாக, அதாவது அமைச்சராக ஆகிறதுக்கு முன்னாடியே அவர் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக இருக்கும்போது, சில் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க ஃபேமிலியோடு இருந்ததாக அவர் சொல்கிறாரு. அதை மாத்திரையை காசும் போது என்னன்னு இது வந்து நம்ம வீடியோவில் பார்த்துருப்போம். இந்த விஷயத்தை எல்லாமே நம்ம செக் பண்ணியிருப்போம். அதை வந்து அவர் க்ரஷ் பண்ணும்போது எப்படி க்ரஷ் பண்ணுறாரு அப்படின்னா, போதை வஸ்துலாம் யூஸ் பண்ணுற மாதிரி அந்த பேட்டர்னில் விளையாட்டாக நான் முதலே சொன்னேன். சின்ன வயசுலலாம் நம்ம பேப்பரை சுருட்டி தம்மு மாதிரி வந்து பார்த்தா எல்லாருமே அந்த மாதிரி பண்ணுறது கிடையாது. இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணுவாங்க அங்கங்கே. இந்த சேட்டை பிடிச்ச வால் பசங்க இந்த மாதிரிலாம் இருக்கும்போது ஜெனரலாக நடக்கும். ஓகேவா? அவருக்கு என்ன தெரியுமா, அவர் அமைச்சராக சட்டசபையில் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கும்போது நடந்த ஒரு விஷயம். அது வந்து அந்த போதை மாத்திரை தான் அது அப்படின்றது எந்த ஒரு ஆதாரமுமே வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிடையாது. நம்ம அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அது ஆதாரம் அப்படின்றதே வந்து இல்லை. ஆனாலும் கூட இந்த திமுக அரசு வந்து இதை வந்து எவ்வளோ வந்து நம்ம வைஸாக யூஸ் பண்ண முடியுமோ, சிக்கிட்டாண்டா அப்படின்ற மாதிரி, சிக்கிரிச்சா ஒரு மேட்டர் சிக்கிரிச்சா அப்படின்னு அதை எடுத்து எவ்வளோ பெரிய நாடகம் ஆடணுமோ அதை நாடகம் ஆடுறாங்கன்றது தான் உண்மை. ஒரு அமைச்சரானதுக்கு பிறகு சரத் அவர்கள் மக்கள் பணத்தில் ஏதாவது கையை வச்சுருக்காரு, ஊழல் பண்ணியிருக்காரு, மக்களுக்கு நல்லது செய்யலை, அவர் ஜெயிச்ச தொகுதியில் வந்து பார்த்திங்கன்னா போய் எதையுமே சரியாக பண்ணலை, குற்றச்சாட்டு வந்தால் நடவடிக்கை எடுங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. திமுகவே சொல்கிறாங்க, அமைச்சராவதுக்கு முன்பு இந்த மாதிரி ஒரு வீடியோ இருக்குது. அது ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி தான் இந்த விஷயத்த பண்ணுறாங்கன்னு இது ஊருக்கே தெரியுது. இது வந்து மக்கள் ஒன்றும் அவ்வளோ முட்டாள் கிடையாது சந்தோஷ். முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும், மக்கள் ஒன்றும் முட்டாள் கிடையாது. மக்களுக்கு எல்லாமே தெரியும். இன்றைக்கி நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரோட்டில் முன்னாள் அமைச்சர் யார், அலலியா பாபு, மேயரு, மாசு, இவங்கெல்லாம் வந்து உட்காருறீங்களே. நான் என்ன கேட்குறேன், நியாயமான கேள்வி முன்வைக்கிறேன். என்னைக்காவது மக்களுக்காக மக்கள் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ விஷயங்களுக்காக போராடின போது உங்கள் ஆட்சி காலத்தில் இந்த மாதிரி வந்து நீங்கள் பேசியிருக்கீங்களா? இல்லை, அந்த தூய்மை பணியாளர்கள் அவங்க கார்பரேஷன் ஆஃபீஸுக்கு முன்னாடி தூய்மை பணியாளர்கள் வந்து உட்காந்து அவ்வளோ பிரச்சனை போராட்டம் பண்ணி அவ்வளோ பண்ணும்போது நீங்கள் அவ்வளோ பிரச்சனை கொடுத்தீங்க, அவங்களுக்கு அடித்து துன்புறுத்துனீங்க. அவர் வந்ததை பற்றி கேட்கும் போது வேறு ஏதாவது கேளுப்பான்னு சொல்கிறாரு சார். என்ன சார் மீட் பண்ண போகிறீங்களா? என்னது மீட் பண்ணி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு அவ்வளோ திமிராக பேசினார். அவங்கள மதிக்காமல் பின்வாசல் வழியாக நீங்கள் போகிறீங்க. இது நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த விஷயம், இந்த போராட்டம் வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கான போராட்டமே கிடையாது. இப்போ இவங்க எடுத்து வச்சுருக்க இது போராட்டமே இல்லை, இது நாடகம். இது வந்து நாடகம். இது ஹெட்லைன்ஸ் ஆகிறதுக்கான ஒரு விஷயம். புரியுதுங்களா உங்களுக்கு? இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் மக்களுக்காக ஒரு விஷயம் பண்ணுறீங்கன்னா ஓகே, மக்களுக்காக பண்ணுறாங்க. இன்றைக்கி நம்ம சட்டசபையில் போனாலும் தோற்கடிக்கப்படுறோம். சட்டசபையில் நம்ம பேசினா அதை காமெடி ஆகிக்கிறாங்க. சிஎம் அவர் பேசினார்னா அடித்து தூள் கலப்புறாப்பில் எதுவும் அங்கே ஒன்றுமே பண்ண முடியல, எதுவும் பேச முடியல, ஒன்றும் பதிலும் கொடுக்க முடியல. வெளியில் வந்து எதையாவது ஒன்று பேசிட்டு உளறிட்டு போகிறீங்க நீங்கள்.
இருக்கிறதே ஸோ பேசும்போது உங்களுக்கு பேசக்கூடிய ஒரே வாய்ப்பு எங்கே அப்படின்னா கல்யாண மண்டபத்தில் மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ மண்டபமாக போயிட்டு எல்லா ஒரு நல்ல நிகழ்ச்சியை வந்து ஒரு இலவு நிகழ்ச்சி போல் மாற்றி கொண்டு அந்த இடத்துல போய் நீங்கள் புலம்புறீங்க. இதுதான் இப்போ உங்களுக்கு இருக்க க்ரெடிபிலிட்டி. உங்கள் கட்சியோட நிலைமை இப்போ இப்படி தான் இருக்குது. அதனால் நம்ம விசிபிலிட்டி கொண்டு வரணும். இதாண்டா சாக்கு. மகளிர் அணி, எல்லா அணியும், இளைஞர் அணி எல்லாம் சேர்ந்து மாநில அளவிலான ஒரு போராட்டத்தை வந்து நீங்கள் மேற்கொள்றீங்க. இதுக்கு அமைச்சராக இருக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பழைய வீடியோவில் அது போதை மாத்திரைனா நிரூபிக்கலாம் படல. அந்த மாதிரி அந்த பேட்டர்னில் ஒரு காசை வச்சு கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி தான் போதை மாத்திரை வந்து நம்ம இந்த மாதிரிலாம் பண்ணி தான் பண்ணுவாங்க, அதை யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைக்கு கொடுக்க வேண்டிய மாத்திரையை இப்படி பண்ணார். இப்போ என்ன விஷயம்னா, இப்படி வச்சுப்போம், நம்ம நியூட்ரலாக பேசணும்னா, அதாவது மாத்திரை குழந்தைக்கு கொடுக்க வேண்டிய மாத்திரையை இவர் அந்த போதை மாத்திரை யூஸ் பண்ணுறவங்க எப்படி பண்ணுவாங்களோ அந்த மாதிரி இவர் பண்ணியிருக்கார். அப்படி வச்சுப்போம். அதுக்கு வந்து அமைச்சர் வந்து பதவி விலகணுமா? என்ன இது? என்னங்க லாஜிக்? இதில் வந்து ப்ராப்பராக எதுவுமே இது என்னங்க லாஜிக்கு? இப்போ அவர் அதை தப்புன்னு ஒரு விஷயம் நம்ம கொண்டு வர மாதிரி இருந்தால், ஒரு மாத்திரை போல் நீங்கள் கசக்காமல் எதுக்கு இந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் நீங்கள் கசக்குனீங்க, அந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னு கேட்டாவது ஒரு நியாயம் இருக்குது. அதுவும் எப்படிங்க இப்போ கேட்பீங்க? அது பழைய வீடியோங்க. நீ என்ன ஒரு பேஸில் அமைச்சரை வந்து பதவி தூக்கணும்னு சொல்கிற லூசு மாதிரி? ஏங்க, செந்தில் பாலாஜின்னு ஒருத்தர் இருக்கிறாப்புல, பல மாதங்கள் ஜெயிலுக்குள்ளே உக்காண்டிருக்கும் போது இலாக்கா இல்லாத அமைச்சராக வந்து செந்தில் பாலாஜியை வச்சது எவ்வளோ ஒரு அவமானத்துக்குரிய ஒரு விஷயம், ஒரு கண்டனத்துக்குரிய ஒரு விஷயம். அந்த கோர்ட்டு எவ்வளோ காரி துப்புச்சு அந்த விஷயத்துக்கு. கடைசியாக கேட்டாங்க கோர்ட்டில், உனக்கு ஜாமீன் வேணுமா, மந்திரி பதவி வேணுமா? அதுக்கப்புறம் தானே அதை ரிசைன் பண்ணார். அதை எடுத்தாங்க. உங்களுக்கு புரியுதா நான் சொல்கிறது? கேஷ் ஃபார் ஜாப்ஸு, பணம் வாங்கிட்டு வேலையை கொடுக்குறன்ற பேரில் அவ்வளோ பெரிய ஊழலை பண்ணி உள்ளே போனவருக்கு நீ மினிஸ்டர் பதவி கூட நீ இது பண்ணாமல் வச்சுருக்க. நல்லா புரிஞ்சுக்கோ. சிட்டிங் மினிஸ்டரு இப்போ நான் சொன்னேன் இல்லையா, சம்மந்தப்பட்ட குற்றச்சாட்டு சந்தோஷ், இதை புரிஞ்சுக்கணும். அதாவது அரசியல் ரீதியான ஊழல் பண்ணியிருக்காரு, அரசியல் ரீதியான மக்களுக்கு அகென்ஸ்டாக ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கான்ற ஒரு குற்றச்சாட்டு, லாஜிக் இருக்குது. சரிங்களா? ஒரு உதாரணம் இருக்குது, ஒரு விஷயம், ஒரு பேஸ் இருக்குது. ஆனால் அமைச்சரும் கிடையாது இந்த மனுஷன். 2 வருஷத்துக்கு முன்னாடி 3 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண ஒரு விஷயம், இதை வந்து நீ ரிசைன் பண்ணுன்னு சொல்கிறிய. இதெல்லாம் மக்கள் பார்த்தா சிரிக்க மாட்டானா? எதால் சிரிப்பான்னு தெரியாது மக்கள் இதை பார்க்கும்போது. உண்மையாக சொல்கிறேன் நான். அடுத்து நான் என்ன சொல்கிறேன், ஒரு எம்எல்ஏ பழனி ஆண்டின்னு நினைக்கிறேன் பேர், ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டரை போட்டு அடித்து கல்குவாரி விஷயமாக போய் பார்க்கும்போது அவர் மேலே எஃப்ஐஆர் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அந்த ஆள் மேலே எஃப்ஐஆர். ஐயோ, குறைஞ்சபட்சமாக அந்த எம்எல்ஏ நீ பதிலும் தூக்கலையே. ஊர் முழுக்க 5 வருஷமாக அநியாயம் பண்ணி வச்சுக்கிட்டு, உங்களுக்கு புரியுதா சொல்கிறது? இவங்க பண்ணாத கூத்தே கிடையாது சந்தோஷ். இவங்க பண்ணாத ஒரு கூத்தே கிடையாது. அநியாயமே, அதாவது அநியாயத்தின் உச்சம். மக்கள் கதறான், புலம்புறான், அழுகுறான், ப்ரூஃபோட சொல்கிறான். ஒருத்தமே நடவடிக்கை இல்லை. ஆஃப்டர் ஆல் நீங்கள் ஒரு வட்டச்செயலாளர் மேலே கூட இவங்களுக்கு நடவடிக்கை எடுக்க துப்பு கிடையாது. நீ என்ன பேஸில் பைத்தியக்காரத்தனமாக ஒரு விஷயத்தை முன் வச்சு நீ வந்து பார்த்தோம்னா ஒரு ஆர்ப்பாட்டத்தை பண்ணி பதவி விலகணும், பதவி தூக்கணும் அப்படின்ட்டு என்னடா இது? என்ன நியாயமாக இது? இன்னொன்று நான் கடைசியாக பார்த்த அப்டேட் இது, அது என்னென்னா, இந்த அமைச்சர் மேலே ஓகே நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு அப்டேட்டை பார்த்தேன். இப்போ அது என்ன லெவலில் இருக்குன்னு தெரியல, நம்ம இன்டர்வியூ பேசிகிட்டு இருக்கும் போது. அப்போ பாருங்கள், செவி கொடுத்து கேட்குறாங்க பாருங்கள். சரி, ஓகே, லாஜிக்கலாக பார்த்தா இதில் என்னவே அது ப்ரூஃப் கிடையாது, அது எங்கேயுமே அது நிரூபிக்கப்படல. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அரசு எல்லாத்துக்கும் செவி கொடுக்குது பாருங்கள். ஆனால் நீ மனசாட்சி இல்லாத மக்கள் விரோத ஆட்சியை 5 வருஷம் நடத்தி கண்ணுக்கு முன்னாடி ப்ரூஃப் எவிடன்ஸ் இருக்கும் போது அது எந்த ஒரு தண்டனையும் கொடுக்காம, எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல், ஆஃப்டர் ஆல் உங்கள் கட்சி இருக்கக்கூடிய வட்டச்செயலர் மேலே கூட எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் இன்றைக்கி ஒரு நாடகத்தை நீ வந்து மக்கள் முன்னாடி போடுற அப்படின்னா, அப்போது இன்னும் இந்த திமுக அரசு மக்களை முட்டாள் என்று தான் நினைத்து கொண்டு இந்த மாதிரி விஷயத்தை பண்ணுறாங்க. மாசுவை நீங்கள் எடுத்துக்கோங்க,
மாசு எடுத்துக்கோங்க. மாசுனாலே நம்மளுக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும்? முதல்ல மாசுனா எனக்கு நல்லா ஓடுவார் அப்படின்னு ஞாபகத்துக்கு வரும். ஆனால் இப்போ மாசு அப்படின்னா எனக்கு ஞாபகத்துக்கு வருது என்னது? யார் அந்த சார்? அண்ணா யூனிவர்சிட்டி மேட்ரு. அதான் எனக்கு கிடையாது, எல்லாருக்குமே ஞாபகம் வருது யார் அந்த சார், அந்த விஷயம் ஞாபகத்துக்கு வரும். கரெக்டாக இல்லையா நான் சொல்கிறது? நீங்கள் இன்னும் பேசிகிட்டு இருக்கீங்க, பேட்டி கொடுக்குறீங்க, என்ன உங்களுக்கு புரியுதா? யார் பேசுகிறது? அந்த தகுதியெல்லாம் இழந்துட்டாங்கப்பா. ஒரு கிட்னி திருடை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் திருடுன்னு சொல்லாத முறைகேடுன்னு சொல்லி அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியாயப்படுத்த முயன்ற ஒரு அமைச்சர் தானே, முன்னாள் அமைச்சர் தானே நீங்கள். ஒரு முன்னாள் அமைச்சர் தானே. மனசாட்சியே இல்லாமல் கிட்னி முறைகேடு, மனசாட்சியே இல்லாமல் தன் தொகுதியில் நடந்த ஒரு கொடூரமான விஷயங்கள் சம்பவங்களும் ஞாபகப்படுத்துறது பின்னாடி பிஎஸ் சொல்கிறாரு, சார் இது மாதிரி நடந்திருக்கு சார். அப்படிங்களா? சரி நான் பார்க்கலங்க அப்படின்னு சொன்னார் ஒரு பேட்டியில். இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது மாசு மேலே. இவங்கெல்லாம் வந்து இப்போ நின்றுட்டு வந்து பார்த்தீங்கன்னா 20 நிமிஷம் பேட்டி ஆற்றுன்னு சொற்பொழிவு ஆத்துறாப்புல மாசு. இதெல்லாம் வந்து இவங்க நினைக்கிறாங்க ஓகே பக்காவாக பேசுகிறார்ல மாசு, அட்டேங்கப்பா நம்ம பெரிய தப்பு பண்ணி தாவேக்காக ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிடும், நம்ம நிச்சயமாக மாசு சொல்கிறத வேகதவாக எடுத்துக்கொண்டு அடுத்த ஆட்சியில் வந்து திமுகவை தான் உட்கார வைக்கணும், மாசுவை மினிஸ்டர் ஆகிக்கணும் நினைப்பாங்களா? கூந்தலை கூட நினைக்க மாட்டாங்க அந்த மாதிரி. இன்னும் நீ என்ன பைத்தியக்காரன்னு நினச்சினுங்கிறல அப்படின்னு சொல்லி மக்கள் சொல்லுவாங்க. இந்த வீடியோ பார்க்கும்போது நீங்கள் கமெண்ட் பண்ணணும், உண்மையாகவே இவங்க பண்ண நாடகத்தெல்லாம் உங்களுக்கு என்ன தோணுச்சு, எப்படி தோணுச்சு, நீங்கள் உண்மையாகவே இதை ஏற்றுக்கிறீங்களா, இது மக்களுக்காக அவங்க பண்ணுற போட நினைக்கிறீங்களா, இதில் ஒரு மூதாந்திரம் இருக்கா, இதில் ஒரு பேஸ் இருக்கா, இவங்க சொல்கிற ஒரு நியாயம் இருக்கா, இந்த விஷயத்தில் என்ன பேசுகிற? நீ வந்து பார்த்தா பதவி விலகணும்னு சொல்கிற, உன் ஆட்சி என்ன பண்ண ஞாபகம் இருக்கா? ப்ரூஃபோடு இருக்கிறதுக்கே நீ எதுவுமே பண்ணலையே. இப்படி என்ன வந்து நின்று போராட்டம் பண்ணி நாடகம் போடுறாருன்னா மக்களுக்கு காரி துப்புவான்? சொல்லுங்க பார்க்கலாம். இந்த விஷயத்தை பொறுத்த அளவுக்கு நான் வந்து ரொம்ப சிம்பிள். அவர் வந்து அந்த மாதிரி மாத்திரையை குழந்தைக்கு கொடுக்க வேண்டிய மாத்திரை அந்த மாதிரி அவர் பண்ணது தவறு. மேபி ஆனால் அதுவுமே வந்து அந்த மாதிரி அவர் யூஸ் பண்ணிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் அது போதை மாத்திரை அப்படின்னு நம்ம எந்த இடத்துலையுமே சொல்லவே முடியாது, அதுக்கான ஆதாரமும் கிடையாது. ஒரு ஐபிஎல் மேட்ச்சில் உட்காந்துட்டு அந்த மாதிரி பண்ணுறதுக்கான வேலையும் இல்லைங்க. அது புரியுதா நான் சொல்கிறது? சார் அடுத்தபடியாக வந்து எம்எல்ஏக்கள் வந்து ராஜினாமா பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி 7 இடத்துல வந்து இடைத்தேர்தல் நடக்கும்போது இது வந்து குதிரை பேரம்னு சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றின உங்களுக்கு இந்த நான் சொல்கிறேன், இந்த குதிரை பேரம், கழுதை பேரம், பன்னி பேரம், பூனை பேரம் அதெல்லாம் கிடையாதுங்க. சிம்பிள். அவங்களுக்கு வந்து தெரிஞ்சு போச்சு அடுத்த 10 வருஷம் 5 வருஷம் இந்த ஆட்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு. சத்தியமாக திமுக வரப்போகிறதுல அதிமுக வரப்போகிறது கிடையாது. சரியா? அரசியல் பண்ணணும். யாரும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்க அரசியல்வாதிகளை வந்து அரசியல் பண்ணணும். அவங்க சும்மா உட்காந்துட்டு இருக்க முடியாது. அவங்க எந்த பேச அரசியல் பண்ணுவாங்க? எந்த தலைவர் நம்பி போவாங்க? இப்போ ஒரு எம்எல்ஏ இருக்கிறாங்க, ஓகேவா? அவங்க எந்த தலைமையை நம்பி போவாங்க? என்ன ஃப்யூச்சர் இருக்கும்? அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அரசியல் மட்டும்தான், ஓகேவா? மக்களாட்சி நடந்துகிட்ருக்கு, மக்கள் விரும்புகிறாங்க, மக்கள் வந்து ஒரே மனதாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிஎம்ஐ கொண்டாடுறாங்க. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே போனால் ஃப்யூச்சர் இருக்குமோ அங்கே தான் போவாங்க. இதில் எப்படி நீங்கள் குதிரை பேரம்னு சொல்லுவாங்க? அவங்களாம் விருப்பப்பட்டு இங்கே வந்து நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் சொல்லுங்கள். எதிர்கட்சியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன அரசு இப்போ இருக்குது? எதிர்கட்சியாக அடுத்து வருவான்னு நினைக்கிறீங்க? அப்படி என்ன இருக்குது? உதயநிதி தலைவராக ஏற்றுக்கிட்டு அடுத்த ஒரு சிஎம் ஆவார்னு நினைக்கிறீங்களா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அதாவது கனவுனாலும் ஒரு நியாயம் வேணும்டா அப்படின்ற மாதிரி தான் அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அவர் சிறந்த எதிர்கட்சியாக செயல்படுறதுக்கு வேணால் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அதுவும் தெரியல. அதுவும் இந்த மாதிரி கல்யாணத்தில் பேசியிருந்தாருன்னா அதுவும் போயிடும். கல்யாணத்துக்கு ஸ்கிரிப்ட் எடுத்துன்னு போகிறார் சார். அதை தான் சொல்கிறேன் நான். அப்படி இருக்கும்போது அவங்க அந்த அரசியல் சுயநலத்துக்காக, ஆனஸ்டான பதில் தான், அவங்க அரசியல் சுயநலத்துக்காக விருப்பப்பட்டு தான் போகிறாங்க. யாரும் கூப்பிட்டு தான் போகல. அவங்களுக்கு ஆப்ஷனே இல்லை சந்தோஷ். அவங்க அரசியல் பண்ணணும். மக்கள் விரும்பும் அரசு இருக்குது. இந்த அரசு தான் அடுத்து வரப்போகுதுன்னு தெரிஞ்சு போச்சு. அவன் இங்கேருந்து என்ன பண்ண போகிறோம்? இங்கேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? நம்ம எப்படியாவது நம்ம ராஜினாமா பண்ணிவிட்டு நம்ம போய் நின்னால் மக்கள் சத்தியமாக இனிமேல் விசிலுக்கு தான் ஓட்டு போடுவான் அப்படின்னு சொல்லி நம்பி அவங்க போகிறாங்க. இதுதான் ஃபேக்ட். பேசிக்காக இதை யாரையும் குறை சொல்கிறது கிடையாது. அவங்க சுயநலத்தோடு தான் அவங்க போகிறாங்க. யாரையும் கூப்பிட்றது தாவேக்கா இல்லைங்க இப்போது. புரியுதுங்களா? தாவேக்காவை தேடி தான் வராங்க. அந்த காலம்லாம் வந்து அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா சார்? ஸோ அடுத்தபடியாக வந்து சிஎம்மோட மாநாடு, அதுக்கப்புறம் வர்சஸ் வந்து டிஎம்கேவோட இந்த ஆர்ப்பாட்டம், இது வந்து கவர்னன்ஸாக இல்லை சிஎம்மோட மாநாடு நீங்கள் இந்த குப்பையெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்பேரே பண்ணக்கூடாது சந்தோஷ்.
சரியா? சிஎம்மோட ஐபிஎஸ் ஐஏஎஸ் மாநாடுன்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் தமிழ்நாட்டுடைய நலன் கருதி, தமிழ்நாட்டுடைய லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ கருதி, பெண்கள் பாதுகாப்பு கருதி, இந்த போதை பழக்க வழக்கங்களை கருதி, தமிழ்நாட்டுடைய அமைதியை கருதி நடத்தக்கூடிய 2 நாள் மாநாடு அது வந்து ஒரு பொறுப்புள்ள ஒரு முதல்வராக திரு சிஎம் அவர்கள் செயல்பட்டு அவரோட வேலையை வந்து அவர் சிறப்பாக அவர் செஞ்சிட்ருக்காரு. ஓகேவா? அதை கொண்டு போய் இந்த நாடகத்தோடையும் கம்பேர் பண்ணுறதே வந்து ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயம். ஸோ அது வேறு, இது வேறு. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது யூஸ்வலாக நடக்கிற ஒரு விஷயம் தான். இந்த ஐபிஎஸ் ஐஏஎஸ் மாநாடுலாம் யூஸ்வலாக நடக்கிற ஒரு விஷயம் தான். பார்ட் ஆஃப் திஸ் ஜர்னின்ற இதெல்லாம் வந்து நடக்கும்போது வெளில பெருசாக முன்னாடி தெரிய வராது இந்த மாதிரி விஷயங்கள். அது ஏன்னா அது விஜய் சட்டமன்றத்தை என்றைக்கு வந்து சின்ன குழந்தைங்க பார்க்க ஆரம்பிச்சாங்களோ அது விஜய் அவர்கள் வந்து எப்போ வந்து முதல்வராக வந்தாரோ, அரசியலுக்கு வந்தாரோ, அப்போ இருந்து அரசியலோட கண்ணோட்டம் மாறிடுச்சு. அரசியல் இளைஞர்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரசியல் இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து வந்துட்டாங்க, அரசியல் ஆக்கப்பட்டாங்க, ஈஸியாக அரசியல் ஆக்கப்பட்டாங்க எல்லாத்தையுமே. ஓகேங்களா? வந்து எப்படி இப்போ திமுக ஒரு தப்பு உணர்றாங்க இல்லையா? என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் வந்து எங்களுடைய 2ஆம் கட்ட தலைவர்களை, எங்களுடைய இளைஞர்களையும், எங்களுடைய விசுவாசிகளையும், எங்களை சுற்றி இருக்க நல விரும்பிகளையும், ஓட்டு போட்ட மக்களை தாண்டி எங்களோட உறுப்பினர்கள் அவங்க யாரையுமே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அரசியல் ஆர்வமாக நான் கொடுக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த மனுஷன் எப்போ வந்தாரோ அப்போவே வந்து பார்த்திங்கன்னா குழந்தையிலேருந்து நான் கூட ஒரு ரீல் பார்த்தேன். சட்டசபையில் உட்காந்து தெலுங்கில் டப் பண்ணி தெலுங்கில் உட்காந்து யூடியூப்பில் பார்த்துட்டு ரீல்லாம் நான் பார்த்தேன். இன்னொன்று குழந்தைக்கு வந்து மொட்டை அடிக்கும் போது விஜய் அவரோட வீடியோ காட்டுறது. ஆமாம், அதை விட வந்து ஒரு குழந்தை சட்டசபையில் விஜய் அவர்கள் பேசக்கூடியதை உட்காந்து தெலுங்கில் பார்த்துட்டு இருக்கு அப்படின்னா ஸ்டாலின் உட்காந்து பேசுகிறத பார்ப்பாங்களா யாராவது? ஸ்டாலின் சைனீஸில் லாங்குவேஜில் மாற்றி சைனாவில் அவர் மொழிபெயர்த்து சைனாவில் போய் காமிச்சா கூட எவனும் பார்க்க மாட்டான். ஏன்னா ஸ்டாலின் அவர் யாருன்னு தெரியாது. சைனாக்காரன் எல்லாத்தையும் மதிக்கக்கூடியவன், பண்பானவன் சொல்லுவாங்க. ரொம்ப மரியாதை மிக்க நாடு, எல்லாரையும் பண்பாக இருப்பாங்க. நீ சைனாவில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி சைனாவில் உட்காந்து பெண் நிறுவனத்தை வச்சோ பென்சில் நிறுவனத்தை வச்சோ நீ பிஆர் பண்ணால் கூட அங்கே கூட எவனும் பார்க்க மாட்டான். ஏன்னா தொண்டை கரகரன்னு இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான் அடுத்த வேலையை பார்த்து. சிம்பிளி வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு புரியுதா? நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, அவருடைய கரிஷ்மா அப்படின்றது வேறு. இன்றைக்கி அரசியலை வந்து ஒரு புரட்டி போட்டு எதை தொட்டாலும் வெற்றி அப்படின்ற நோக்கில் போயிட்டுருக்காரு. எது செஞ்சாலும் வந்து ஒரு மாசாக அவர் பண்ணுறாங்க. எது செஞ்சாலும் மக்கள் பணியாக அது இருக்குது. இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் மாநாடுன்றது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் விஜய் அவர்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணி மொத்தமாக ஒரே இடத்துல மீட் பண்ணி அவர் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்க போகிறாங்க. அதில் மிக முக்கியமாக பெண்களுடைய பாதுகாப்பு குறித்தும் இந்த போதை பழக்கத்தை குறித்தும் போதை தடுக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு பல முக்கிய முடிவுகள் வந்து எடுத்திருக்காங்க அப்படின்றது வந்து நம்மளுக்கு சொல்கிறாங்க. நிறைய டிஸ்கஷன் முக்கியமாக போயிருக்கு. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பேசியிருக்காப்புல. நோ காம்ப்ரமைஸ்ன்னு சொல்லியிருக்காரு. ஷார்ட் ஷீட்லாம் வந்து உடனே போட்டு டிலே பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி பல்வேறு முக்கிய அம்சங்கள் வந்து அந்த மீட்டிங்கில் பேசப்பட்டிருக்கு. இந்த மாநாட்டுக்கு முன்பே பல சேஞ்சஸ் இருக்குது. இந்த மாநாட்டுக்கு பிறகு இன்னும் உத்வேகமாக, இன்னும் ஃபாஸ்ட்டாக, எஃபெக்டிவாக வந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியும். சார், ஸோ அடுத்தபடியாக வந்து உதயநிதி அவரோட ஒப்பாரி, அது வந்து எதிர்கட்சியோட ஸ்ட்ராட்டஜி நீங்கள் நினைக்கிறீங்களா? ஒப்பாரில் என்னையா ஸ்ட்ராட்டஜி இருக்குது? அதே இப்போ அது நார்மலாக பேச தான் பார்க்க மாட்டீங்க, நாங்கள் போய் புலம்னாவது பாருங்கடா அப்படின்றனால அவர் பண்ணுறாரா? ஒப்பாரில் என்ன ஸ்ட்ராட்டஜி இருக்குது? இது எனக்கு ஒரு காமெடி இருக்குது. கவுண்டமணியும் சத்யராஜ் ஒரு மேடையில் பேசும்போது, அதாவது கவுண்டமணியை பற்றி வந்து ஒருத்தர் சொல்லுவார். ஓகேங்களா? ஆனால் என்னென்ன இது என்னென்ன பேர் வச்சுருக்கீங்க? ஒரு பெட்டு இருந்திருக்கு பக்கத்தில். ஓகேவா? நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரில. அது என்னென்ன பேர் வச்சுருக்கீங்க? அழகாக இருக்கேன் நான் பார்க்குறதுக்கு. ஒரு பெட் அனிமல் இருக்குது வீட்டில், டாகு. ஓகேவா? அதெல்லாம் பேர் வச்சுருக்கீங்க. அது என்ன நாய்? அவள் தான். அதுக்கு வேறு பேரை வச்சுட்டு அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு கூப்பிட்டுக்கிட்டு மறந்துடுவோம். நாய்னா வரப்போகுது, நாயே வா நாயே போ நாயே அப்படின்ற மாதிரி. அவர் வந்து ஒரு ஃபன்னுக்காக நான் சொல்கிறேன். அவர் சொன்ன காமெடி ஆகுது. அந்த மாதிரி வைக்கிறது ஒப்பாரி, அதுவும் எங்கள் கல்யாண வீட்டில். அதில் என்ன ஸ்ட்ராட்டஜி இருக்குது? ஒரு மாநகர ஸ்ட்ராட்டஜி. இதை வந்து அவங்க வந்து சட்டமன்றத்தில் வச்சா அதை யாரும் பார்க்க மாட்டாங்க. வெளில வந்து பேட்டி கொடுத்தாலும் அவனும் பார்க்க மாட்டான். விஜய் பார்க்க மாட்டாங்க. இன்னொன்று வந்து பார்க்க மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க, எவனும் சேர்க்க மாட்டாங்க. இப்போ அந்த கல்யாண மண்டபத்தில் டிஃப்ரெண்ட்டாக தான் பண்ணணும்ல. டிஃப்ரெண்ட்டாக பண்ணால் தான் அட்லீஸ்ட் எதாவது பார்ப்பாங்க. இப்போ அதை வந்து 4 பேர் எடுத்து வைரல் பண்ணுறான். சொல்லட்டுமா, எவ்வளோ ஒரு உளைச்சலாக இருக்கும். நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஒரு கல்யாண வீட்டில் நீ போய் பேசுகிற, ரைட்டு. அந்த கல்யாண வீட்டில் மணமக்களை தாண்டி அவன் சொந்தக்காரன்னு ஒரு வந்திருப்பான் தெரியுமா? ஒரு 500 பேர் 1000 பேர். அதில் முக்கால்வாசி பேர் விசிலுக்கு ஓட்டு போடுறவனாக தான் இருப்பான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவன் நீ பேசும் போது உள்ளே கமெண்ட் பாஸ் பண்ணே இருப்பான் மனசுக்குள்ளே.
நீங்கள் அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். நான் விளையாட்டுக்கு சொல்லலை. வைகோ வீட்டுக்கு விஜய் அவர்கள் போகும்போது என்ன ஆச்சுன்னு நம்ம எல்லாருமே பார்த்தோம் ரீலில். சார் நான் உங்களுக்கு தான் சார் ஓட்டு போடணும்னு வைகோ முன்னாடியே சொல்கிறாங்க. புரியுதா? நான் முதையே சொன்னேன். வைகோவே சொல்லிட்டாரே சார். வைகோ ஸ்டாலின் வீட்லேயும் உதயநிதி வீட்லேயும் உதயநிதி ஃபஸ்ட்டு லெவல் சொந்தக்காரங்க வீட்டிலலாம் கூட பசங்க இருந்தாங்கன்னா நிச்சயமாக விசிலுக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க. நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். உங்களால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்லது நடக்கும். நல்லதுன்னா என்ன நல்லது? அவனுக்கு தனிப்பட்ட ஒரு நபருக்கு ஓகேவா, ஒரு காரியத்துக்காக இருக்கிறவன் மட்டும்தான் உனக்கு ஓட்டு போட்டிருப்பானே தவிர்த்து பொது சிந்தனை உள்ளவன் ஒரு நியூட்ரல் பர்சன் சத்தியமாக வந்து பார்த்தோம் அப்படின்னா திமுகன்ற ஒரு சின்னத்துக்கு ஓட்டு போட்டிருக்க மாட்டான். அப்படி இருக்கும்போது நீ அங்கே போய் கல்யாண வீட்டில் போயிட்டு நீ ஒப்பாரி வச்சுட்டு இருக்கும்போது அங்கே அந்த கல்யாணம் ஒரு இளவு வீடாக மாற்றும்போது அந்த கல்யாணத்தை நீ பார்த்தியா? இந்த மனுஷன் பேசும்போது பின்னாடி அப்படியே அப்படியே ஒரு மாதிரி உட்காந்து தூங்கினேன். எல்லாம் ஒரு மாதிரி ஒரு கலகலன்னு இருக்க வேண்டிய இடம். போனோமா, வாழ்த்துனோமா, வந்தோமா, அது அழகாக ஒரு இந்த மேடையில் போடுற மாதிரி. இல்லைன்னா அரசியலை வந்து திமுகவை பற்றி எப்போதும் போல எங்கள் கட்சி மாதிரி சிறந்த கட்சி எதுவும் இல்லை அப்படின்னு போய் யார் இன்வைட் பண்ணாங்களோ அவங்கள பற்றி கூட பேசலாம். திமுகவை பற்றி வந்து பார்த்தோம் அப்படின்னா எங்கள் கட்சி போல் சிறந்த கட்சி இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு 4 பொய்யை சொல்லிட்டு ஓகேவா, எப்பவும் போல் எல்லா இடத்துலையும் பேசுகிற எங்கள் கட்சி மாதிரி ஒரு உண்மையான கட்சி கிடையாது, மக்களாட்சி நாங்கள் நடத்துகிறோம்னு சொல்லிட்டு பொய்யா பேசுகிறான்பா வாய் திறந்தான் அப்படின்ற மாதிரி ஒரு 4 பொய்யை பேசிட்டு கம்முன்னு வர வேண்டி தானே. அங்கே போயிட்டு நீங்கள் வந்து விஜய் அவர்களை விமர்சிக்கிற இடமா அது? விமர்சித்து ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. சரியா? அவர் வேலையை பார்த்துட்டு போயினே தான் இருக்கிறாப்புல. ஓகேவா? அதான் நம்ம சொல்லுவோம் இல்லையா, நீங்களாம் என்னை இரிட்டேட் பண்ணணும்னு நினச்சா நீ என்னை இரிட்டேட்டே பண்ண முடியாது. பேசிக்காக நீ என்னை இரிட்டேட் பண்ணலாம்னு நினச்சி நீயே இரிட்டேட் ஆகிடுவேன். சொல்லுவாங்க நீங்களாம் வந்து என்னை கடுப்பேற்று நினைக்கவே முடியாதுப்பா உன்னால் அப்படின்ற மாதிரி. ஏன்னா நீங்கள் பாருங்கள், அவர் வந்து அவ்வளோ காமாக கம்போஸ்டாக அவர் பாட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீ என்ன தான் பேசினாலும் அவர் அப்படியே உட்காண்ட்ருப்பார் அமைதியாக. ஆனால் திரும்பி பார்த்தா அவரோட செயல்பாடுகள்லாம் வந்து வேறு லெவலில் இருக்கும். என்னடா இதுன்னு சொல்லிட்டு அப்படி தான் நடந்தது. பேசுன்னு பேச ஆரம்பித்தவனே தெரிச்சு போய் வெளியில் ஓடி டெம்பர் ஆகி போயிட்டு சொந்த ஃபேமிலியெல்லாம் வந்து இன்வால்வ் பண்ணி என்ன பண்ணுன்னு தெரியாமல் ஒரு வார்த்தையை விட்டு நீ போயிட்ட. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா அப்படின்னா பர்சனலாக நீ பேசி அரசியல் ரீதியாக உன்னால் வந்து விமர்சனம் வைக்க முடியுமான்னு 4 பேர் கேள்வி நாக்க கொடுக்குற மாதிரி உடனே இவர் வந்து அந்த அரசியல் ஒப்பாரியில் அங்கே அந்த கல்யாண ஒப்பாரியை வைக்கும் போது உடனே அரசியல் ரீதியாக ஒரு விமர்சனம் வைக்கிறாராம். எப்படி அவர் கொடுத்த கவுண்டருக்கு அப்பாவை காணும் சொன்னே ஒரு அரசியல் ரீதியாக விமர்சனம் வைக்கிறாராம். ஓகேவா? இந்த மாதிரி வந்து அவர் எங்கள் தலைவர் வந்து மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் இருக்கார், அந்த திட்டத்தில் இருக்கார், நீங்கள் அவரை காணோன்னு நீங்கள் தேடுறீங்களே, அப்படிலாம் வந்து அப்படிலாம் நீங்கள் தேட முடியாது, பெரம்பூரில் உங்களை காணோன்னு தேடுறாங்க கவுண்ட்ரு, அதுக்கு இவர் கவுண்ட்ரு கொடுக்குறாரு. அது அவர் சொன்னது எப்படி இருந்தது, அதுவும் இதுவும் உனக்கு ஒன்றாடா அப்படின்ற மாதிரி. அவ்வளோதான். அரசியல் ரீதியாக அவங்களுக்கு பேசவும் தெரியாது, கவுண்டர் கொடுக்கவும் தெரியாது, மட்டமாக கிரிஞ்சாக இருக்கும், கேவலமாக கன்றாவியாக இருக்கும். ஓகேவா? அதே பெரம்பூர் தொகுதிக்கு பப்ளிக் பைட்ஸ் போய் மக்கள் நிறைய சேனல் நான் பார்த்தேன். அப்போல்லாம் ஒன்றும் கிடையாது சார், எங்களுக்கு எல்லாம் எங்கள் நல்லபடியாக இருக்குது. போகிறாரோ இல்லையா, அங்கே வந்து இத்தனை வருஷங்களாக சரிப்படுத்தப்படாத ஒரு விஷயம் வந்து அவர் சரிப்படுத்தி கொடுத்தாரு. வந்தவுடனே பண்ணிட்டாரு. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் பைட்ஸ் போய் எடுக்கும்போது தெளிவாக மக்கள் சொல்லிட்டான், நல்லா இருக்குங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, கொடுக்குற மனுக்களை இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணி முடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எங்கேயுமே ஒரு காமனாக நியாயமாக நம்ம போய் கேட்டோம். அதிருப்தி இருக்கிற மாதிரி எங்கேயுமே ஒரு சீனே கிடையாது பெரம்பூரில். இப்படி தான் ஆரம்பத்துலேருந்தே வந்து பார்த்தோன்னா என்ன பேசணும் ஏது பேசணும்னு தெரியாமல் பொய் புரட்டாவே பேசி நீங்களே அவரை வளர்த்து விட்டீங்க. இப்போ பாருங்கள், கரூருக்கு வந்து பார்த்திங்கன்னா போலன்னு சொன்னாங்க, அதுக்கு ஒரு என்கார்டு வந்துருச்சு, நியூஸ் வந்துருச்சு, கரூர் போய் மீட் பண்ணுறாரு. ஏங்க அதுக்கு ஒரு நேரம் சிஎம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன சொல்கிறேங்க, இந்த 5 வருஷம் ஆட்சியில் நீங்கள் சிஎம் வேணாங்க, இவங்க ஆட்சியில் ஒரு கவுன்சிலர் கூட வந்து பார்த்திங்கன்னா மக்கள் சொல்கிறத வந்து மதிக்க மாட்டாங்க. இந்த ஆட்சியில் தாங்க வந்து சிஎம் சொல்கிறதெல்லாம் கேட்குறாப்புல, மக்கள் சொல்கிறதெல்லாம் கேட்குறாரு. ஏன் இந்த திமுக ஆட்சி சொல்கிறதெல்லாம் கேட்குறாரு? புரியுதா சொல்கிறது? அவர் பதவி இருக்கும்போது சில எல்லாரும் என் மக்கள் தான், அவங்க இதே ஸ்டாலின் சொன்னார், ஓட்டு போட்டவங்களுக்கும் ஓட்டு போடாதவங்களுக்கும் நாங்கள் சேர்த்து செய்வோம். நல்லா செஞ்சப்பா, நீ நல்லா செஞ்சப்பா, உன் பங்குக்கு நல்லா செஞ்ச, நீ செஞ்ச வரைக்கும் போதும் போப்பான்னு அனுப்பிச்சு வச்சிட்டாங்க.
நாங்கள் சொல்வதையும் செய்வோம் சொல்லாததையும் செய்வோம். அப்பா நீ சொன்னதை செஞ்சதெல்லாம் ஓகே, நீ சொல்லாமல் செய்வோம்னு சொன்னது அப்போது புரியல, இப்போ புரியுது அப்படின்ற மாதிரி. அப்பா அதான் சூப்பராக நம்ம சிஎம் 2.0 3.0 4.0 5.0 அப்படின்னாப்லையே நம்ம சிஎம். அதனால் இவங்க முழுக்க இந்த திமுக அப்படின்றது வந்து ஒரு நாடக கம்பெனிங்க. உண்மையாகவே சொல்கிறேன், நான் மனசுலேருந்து சொல்கிறேன். நான் வந்து ஒரு வன்மத்திலலாம் நான் கற்கலைங்க. பொய், பித்தலாட்டம், ஊழல், ஓகேவா, அதிகார துஷ்பிரயோகம் பண்ணுறது, அடாவடி, அநியாயம், இன்னும் என்னெல்லாம் வார்த்தை எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க. முழு உருவங்க. அதுலேயும் ஒரு சில நல்லவங்க இருக்கிறாங்க. இந்த கட்சி ஆரம்பித்து அண்ணா காலத்தில் கலைஞர் மூலியமாக வரும்போது கலைஞர் கூட இப்படி கிடையாதுங்க. உண்மையாக சொல்கிறாங்க. மனுஷன் 1-2 விஷயமாக பண்ணாலும் ஏதோ ஒன்று பண்ணி இந்த அளவுக்கு அநியாயம் பண்ண மாட்டார். பச்சையாக தெரியுங்க, உங்களுக்கு புரியுதா? பச்சையாக தெரியும். இப்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இது என்னப்பா இது கேட்டால் இது மொபைல் கிடையாது, இது கம்ப்யூட்டர் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ கேவலமாக கன்றாவியா, ஏன்னா நான் கிரிஞ்சு மாதிரி பேசுகிறேன், எனக்கு உங்களுக்கு தோணுதில்லை. இப்படி தான் இவனுக்கு பண்ணுறானுங்க. இவனுக்கு பண்ணுறது இப்படி தான் இருக்குது பேசிக்காக. இது மொபைல், இது கம்ப்யூட்டர், மொபைல் கிடையாது அப்படின்னு சொன்னால் என்னால் லூஸ் மாதிரி பேசுகிறேன், வேலை நவுறான்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்போம் நம்ம. நீ இப்படி தான் பேசுகிற, இப்படி தான் பண்ணுற, சிம்பிளாக மக்களுக்கு புரியுது நீ யாருன்னு சொல்லிட்டு. ஆனால் உனக்கு புரியுதா நீ யார், நீ பேசுகிறதுலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் என்ன பண்ணுங்கள், பேசாமல் இந்த மண்டபத்தெலாம் போய் பேசுகிறத விட்டுட்டு டெய்லி காலைல வீட்டில் ஒரு 6 கண்ணாடியை வாங்கி வச்சுக்கிட்டு டெய்லி காலைல இருந்துச்சு, காலைல 10 நிமிஷம், நைட்டு 10 நிமிஷம் கண்ணாடியை பார்த்து பேசு, அழு, சிரி, திட்டிக்கோ, என்ன வேணுமோ பண்ணிவிட்டு அது நம்ம சொல்லுவோம். நம்மளுக்கு பாதிப்பு இருக்குதோ இல்லையோ, நம்மளால் சுற்றி இருக்கவங்களுக்கு பாதிப்பு இருக்கக்கூடாது. ஓகேவா? நீங்கள் பண்ணுற இந்த மாதிரி வேலைனால உங்களை சுற்றி இருக்கிறவனுக்கு பாதிப்பாகுது. ஓகேவா? என்னடா இது, ஒரு எதிர்கட்சியோட தலைவர்னு சொல்கிறாங்க, போய் மண்டபமாக ஒப்பாரி வச்சுருக்கிறாங்க. நாட்டில் அவ்வளோ பிரச்சனை இருக்குது. எதிர்கட்சி தலைவராக இருந்து இந்த மக்களுக்கு என்ன தேவை, ஆளுங்கட்சி செய்யும் தவறுகளை, கரெக்டான தவறுகளை தரவுகளோட எவிடன்ஸோட எடுத்து காமிச்சு கேள்வியை கேளுங்க. அதான் அவங்ககிட்ட எதிர்பார்க்குறோம். மக்களை தான் எதிர்பார்க்குறாங்க, நான் தப்பே சொல்லலை, மக்களை தான் எதிர்பார்க்குறாங்க. புரியுதா? ஸோ அந்த விஷயத்தை நீங்கள் பண்ணுங்கள். அதை விட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னும் வந்து இதே மாதிரி பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா மிச்சம் இருக்கிற அந்த ஓட்டு பர்சன்டேஜ் குறைஞ்சி 3%, 4%, 5% ஆகிடும். நீங்கள் நினச்ச மாதிரியே வந்து பார்த்தா 15 வருஷத்துக்கு கிடையாது, அடுத்த 50 வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தாவே காட்சி தான் இருக்கும் அப்படின்றதுல வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சார் கடைசியாக ஒரு ரேபிட் ஃபயர் பண்ணும் சார். ஸோ சரத்குமார் அவர் வந்து பதவி வந்து விலகணும்னு நீங்கள் அவசியமே கிடையாது. 7 இடத்துல வந்து இடைத்தேர்தல் நடக்க போகுது. அதில் தாவேக்கு எத்தனை சீட்? எல்லா சீட்டுமே ஜெயிப்பாங்க. எல்லாத்தையும் அதே மாதிரி இது இடைத்தேர்தல் வரப்போதில்லை. ஸோ அதில் டிஎம்கே ஒன்றா சேரும் நீங்கள் வாய்ப்பு இருக்குது. அது ஒன்றா சேர்ந்தாலும் ஜெயிக்க முடியாது. செந்தில் பாலாஜி வர்சஸ் சரத்குமார், எது பெரிய பிரச்சனை சார்? செந்தில் பாலாஜி தான். 2031 எலெக்ஷன் ஜெயிச்சு தமிழ்நாட்டு சிஎம்மாக யார் வருவான்னு நினைக்கிறீங்க? நான் முதலே சொல்லிட்டேன், 15 இயர்ஸுக்கு இந்த ஆட்சி தான் தொடரும் இப்போ இருக்கிற நிலைமைக்கு. இதே மாதிரி மண்டபமாக போயிட்டு இருந்தாங்கன்னா விஜய் சார் இருக்க வரைக்கும் டிவிங்க தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நிலைமை தான் இருக்குது. இதே மாதிரி போயிட்டு இருந்தால் காலம் மாறும், காட்சி மாறும். ஏதாவது புதுசாக ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு கட்சி உருவாகி ஏதாவது தலைவர்கள் பூத்தலைவர் உள்ளே வந்து ஒரு பெரிய விஷயத்தை இப்போ இருக்கவங்களாம் பண்ண முடியாது. யாராவது வந்தாங்க அப்படின்னா we have to wait and see. சார் பல்வேறு விஷயங்கள் நம்மளோட பகிர்ந்தீங்க சார். நன்றி. சந்தோஷம்.